மக்களை திசை திருப்பி ஏமாற்றி இரட்டை வேடம் முனிந்து ஒரு கபடதாரியா அதே போல பச்சோந்தி தனமாக பச்சோந்தியை விட கேவலமா இருக்கின்ற அளவுக்கு இந்த அரசுடைய அந்த நடவடிக்கை இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு நாட்டு மக்கள் இன்னைக்கு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்ப அரசு இன்னைக்கு ஆண்டுகிற நிலையில இன்னைக்கு அதெல்லாம் திசை திருப்பணும். அதுக்குதான் ரூவா ஏழை மக்கள் வயிறு கும்பி எரியுது. பட்ஜெட்ல என்ன எதிர்பார்ப்பாங்க சொல்லுங்க? விலைவாசி குறையணும், மின்சார கட்டணம் குறையணும், அதுக்கப்புறம் பால் விலை குறையணும், அதுக்கப்புறம் வீட்டு வரி குறையணும், அதுக்கப்புறம் இது சொத்து வரி குறையணும், அதுக்கப்புறம் எல்லா வரி உயர்வும் குறையணும் தானே ஒரு இதே ஒரு மக்களே எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாம சும்மா ரூன் போட்டா வயிறு ரொம்பிடுமா? ஏழைங்க வயிறு ரொம்பிடுமா? நம்ம ஏமாத்துற வேலை. தமிழை வைத்து வியாபாரம் செய்து அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேட்கிறேன்? போட்டு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? உங்க வயிறு ரொம்பிடுமா நான் கேட்கறேன். நான் உங்களுக்கு விலைவாசி குறையணும், அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். சொத்து வரி குறைங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மின்சார கட்டணத்தை குறைங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பால் விலையை குறைங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டு வரி குறைங்க, அது பிரயோஜனமா இருக்கும். டாஸ்மாக் ரெவன்யூ ஏத்துறது 50,000 கோடி மேல ஏத்தி அதுல வருமானத்தை கூட்டுறது. ஒட்டுமொத்தமா பொருளாதார வல்லுநர் குழு இன்னைக்கு கூட்டமா இன்னைக்கு என்ன கிழிச்சாங்க? 4 வருஷம் பொருளாதார வல்லுநர் குழு அலசி 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 ஆராய்ந்து பார்த்து முடிவுன்னா ஏத்தீங்க, உங்க இஷ்டமா விலையை ஏத்தீங்க. இதுதானே பொருளாதார வல்லுநர் குழு போட்ட லட்சணம். இது தேனும் பாலும் ஆறு ஓடுதா தமிழ்நாட்டில்? அப்படி ஓடுற சூழ்நிலை தான் ரூ அவசியமா. இப்போ இந்த மாதிரி மக்களை திசை திருப்பி ஏமாற்றி பொய் சொல்லி அதன் மூலம் பார்த்தா ஒரு தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி வியாபாரம் நடத்துகிற கூட்டம் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.